வணக்கம் ஜி. வணக்கம் சார். மகாபாரதமும் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லக்ன பகுதி ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். இது நட்சத்திர பகுதியாக இப்போ போயிட்டுருக்கு. அதில் அஸ்வினிலேருந்து சுவாதி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த சுவாதிக்கு அப்புறம் வர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், துலாம் ராசியில் வரக்கூடியது. துலாம் ராசியில் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். 4ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய முக்கால் பகுதி இங்கே துலாமில் தான் இருக்கும். விசாக நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, குருவுடைய நட்சத்திரம் மட்டுமல்ல, அது ஒரு தனித்துவமான நட்சத்திரமும் கூட. விசாகங்கிறது ஒரு தனித்துவமான நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசியில் இருக்குது. என்ன தனித்துவம்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசி சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சுக்கிரன் வந்து அசுரகுரு, இவர் தேவகுரு. அவர் வீட்டில் இவருக்கு இடம் எங்கே கொடுக்குறாரு? தனுசில் கொடுக்குறாரு. குருவனுடைய வீட்டில் சுக்கிரனுக்கு தனுசில் இடம் கொடுக்குறாரு. ஆனால் மீனத்தில் இடம் கொடுக்க மாட்டார். அவர் தனித்து இயங்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஒரு வீடு கொடுத்தாரு இல்லையா? அதனால் வந்து துலாமில் வந்து விசாக நட்சத்திரத்தை அவருக்கு இடம் கொடுக்குறாரு. ரிஷபத்தில் கொடுக்க மாட்டார் குருவுக்கு. அந்த மாதிரியாக இது ஒரு தனித்துவமாக ஒரு அசுரகுரு தேவகுரு என்கிற மாதிரியான 2 விதமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடமாக அந்த துலாம் இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாமே லக்னத்துக்கு தான் நம்ம பெரும்பாலும் நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். அப்போ இந்த துலாம் லக்னம் வந்து தர்மனை குறிக்கக்கூடிய லக்னமாக நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அதில் இந்த 3 நட்சத்திரங்கள் இப்போ இந்த துலாமில் வரனால, இப்போ சித்திரையினுடைய 3, 4ஆம் பாதம் வந்து சித்திரை நட்சத்திரம் துலாமில் வருது. அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம் முழுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விசாக நட்சத்திரம் வருது. அப்போ தர்மன் மாதிரியே இருக்கக்கூடிய 3 விதமான கதாபாத்திரங்களை நம்ம இங்கே பேசுகிறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு, தர்மன் மாதிரியாக இருந்தாலும் கூட இவங்ககிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சுவாதியில் வந்து நம்ம பாண்டுவை பார்த்தோம். சித்திரை நட்சத்திரத்தில் ஜெயத்ரதனை நம்ம பார்த்தோம். 3ஆவதாக இங்கே இருக்கக்கூடியதில் மகாபாரதத்தில் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருக்கோம். இது ஒரு இந்த மாதிரியாக ஒரு தேவகுரு அசுரகுரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மதிப்புமிக்க நட்சத்திரமாக இது இருக்கிறனால இதுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் மகாபாரதத்தில் தேடணும். பெருமை வாய்ந்ததாக இருக்கணும். அதுக்கிட்ட ஒரு சுயநலமும் இருக்கணும். ஏன்னா துலாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுநலத்தில் சுயநலம் காணக்கூடிய விதமாக தான் அது அமைஞ்சிருக்கும். அப்போ இதுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இதற்கு பொருந்துகிற மாதிரியாக ஒரு கதாபாத்திரம் பார்க்கணும். அதுக்கு முன்னாக அந்த நட்சத்திர பகுதியை சொல்லிடலாம். இந்த நட்சத்திர பகுதி தானே சொல்லி வர்றோம். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருப்பாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சித்திரை மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா துளாராசி வரும். துலாம் ராசி அவங்களுக்கு வரும். அவங்க இதை பார்க்கலாம். மற்றவங்களுக்கு இது ராசி ரீதியாக ஒத்து வராது. லக்ன ரீதியாக இந்த சுவாதியில் இந்த சித்திரை சுவாதி நட்சத்திரங்கள்லாம் இதெல்லாம் சுவாதி வரைக்கும் உங்களுக்கு 200 டிகிரி வந்துடும். 200 டிகிரிலேருந்து 210 டிகிரி வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் அமைஞ்சிடும். அடுத்த 4ஆவது பகுதி தான் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியாக இப்போ இந்த துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசி அப்படிங்கிறவங்க இது ஒரு சயின்டிஸ்ட் லக்னம்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பல பகுதியில் நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆலோசனை பண்ணியே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. திட்டமிட்டு காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவசரம் காட்டாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் தங்களுடைய நலன் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த துலாம் லக்னத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விதமாக இருக்குது. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம மகாபாரதத்தில் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, அது சந்தனு மன்னன் தான். இந்த சந்தனு யாருன்னா பீஷ்மருடைய அப்பா அப்படி வச்சுக்கோ. அவருக்கு அதை தான் அந்த மகாபாரதத்தில் இந்த மகாபாரத கதையே இவரால் தான் ஸ்டார்ட் ஆகுது. இல்லைனா காவியமே இல்லை. ஆமாம், அதுக்கு முன்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர்ஸுங்க பெருசாக பேசப்படாது.
இவர்கிட்டேருந்து தான் சந்தனு மன்னனுங்கிற நபர்கிட்டேருந்து தான் இந்த மகாபாரத கதையே உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்தனுவை தொடர் வரைக்கும் கதையே உங்களுக்கு புரியாது. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார்டிங்கை படிச்சுட்டே ரொம்ப குழப்பமாக இருக்குன்ட்டு அவங்களால படிக்க முடியாமல் போகும். ஆனால் தொடர்ந்து திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமாகவும் நம்ம திரைப்படங்களில் பார்க்குறது மூலமாகவும், ஏன்னா இப்போ கர்ணன் கேரக்டரை பார்த்துருவோம். கர்ணன் படத்தில் கிருஷ்ணனை பற்றி பல படங்கள் இருக்குது. அதனுடைய இன்ட்ரெஸ்டிங்கில் தான் நிறைய பேர் மகாபாரதம் படிக்க முடியுமே தவிர, ஆரம்பத்துலேருந்து மகாபாரதம் படித்தவங்க இந்த சந்தனு மன்னனுக்கு வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே மாறும். அப்போ இந்த சந்தனு என்கிறவர் யார்? அவர் தான் ஹஸ்தினாபுரத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் அப்படியே ஒரு மாலை நேரத்தில் அப்படியே கங்கை கரை ஓரமாக அப்படியே உலாவுறார். உலாவும்போது ஒரு பெண்ணை பார்க்குறாரு. பார்த்தா அழகுன்னா அழகு, அப்படி ஒரு பேரழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணுகிட்ட போய் யாருன்னு கேட்கலாம். அவன் மனசு பிடிக்க ராஜாங்கிறதுனால அந்த ஒரு அதெல்லாம் விட்டுட்டு போய் கேட்குறாரு. அம்மா நீ யாரும்மா? நீ இந்த கங்கைக்கரை ஓரமாக நிற்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு. அது கங்கை என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து கங்கைக்கான கதையெல்லாம் நிறையா நம்ம பேசியிருக்கோம். அவள் கங்கை சொல்ல அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை திருமணம் பண்ணிக்கிற எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். என்ன நிபந்தனை? அதிர்ச்சி தரக்கூடிய காரியங்களை நான் செய்வேன், ஆனால் ஏன் என்னான்னு எதுக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காமல் வந்தீங்கன்னா உங்களோட வாழ்வேன். எப்போது நீங்கள் நான் செய்கிற செயலுக்கு நீங்கள் காரணம் கேட்குறீங்களோ அப்போ உங்களை விட்டு வெளியிடுவேன். இதுக்கு சம்மதம்னா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். இவர் ஒரு பெண்ணை என்ன பண்ணிட போகிறா அப்படிங்கிறதுல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் ஒன்றும் நீ செய்கிற செயல் எதுக்குமே நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிறார். பண்ண இல்லறத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக அவருக்கு ஓடுது. ஒரு குழந்தை பிறங்குது. பிறந்தவுடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு கங்கைக்கு போகிறார். போனவுடனே பார்க்குறாரு, என்ன குழந்தையை தூக்கிட்டு எங்கே கங்கைக்கு போகிறேன்னா, போனால் கங்கையில் முழுக வச்சுட்டு தூக்கி போட்டு வந்தாச்சு. தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வர்றா. பேர் அதிர்ச்சி ஆகிடுது இவருக்கு. என்ன எந்த பெண்ணும் செய்ய முடியாத காரியம், ஒரு குழந்தை பெற்ற குழந்தை யாராவது தூக்கி தண்ணியில் விடுவாங்களா? அதுன்னு அதிர்ச்சி ஆகுது. ஆனால் காரணம் கேட்டான்னாக்கா பிரிஞ்சிருவாளே அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாரு, கேட்காமல் இருக்கார். அரண்மனையே அலோலப்படுது. ஏன்னா எல்லாம் மந்திரிலேருந்து எல்லாருமே என்ன குழந்தை பிறந்தது ஆற்றுல கொண்டு விட்டாங்களா, பாட்டு கவனி வேடிக்கை பார்த்து அப்படின்னா இப்போ இவருக்கு கேட்க முடியாது அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு, பேசாமல் இருக்கார். அப்புறம் கொஞ்சம் காலம் மறுபடியும் போகுது. அப்புறம் மறுபடியும் கன்சீவ் ஆகிறார். ராஜா மகிழ்ச்சியார், நாட்டுக்கு ஒரு இளவரசன் கிடைக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கார். இரண்டாவது குழந்தையும் அதே கதி தான். இப்படி வரிசையாக 7 குழந்தை வரைக்கும் வந்துடுது. இப்போ மந்திரிகள்லாம் கொதிச்சு எழுறாங்க. மந்திரிகள்லாம் எல்லாம் மக்கள்லேருந்து எல்லாருமே என்ன ராஜாவுக்கு என்ன ஒரு வைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி விட்டு இந்த மாதிரி அரண்மனை அரசு வம்சத்தையே அழிச்சிக்கிட்டே இருக்காளே ஒருத்தி, அப்படியே 8வது குழந்தைங்கும் போது இந்த மாதிரி ராஜா சும்மா இருக்கப்படாது அப்படின்னு மந்திரிகள்லாம் சேர்ந்து ஆலோசனை சொன்னோன்னா இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறார். இப்போ பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இந்த 8வது குழந்தைய நம்ம அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, குழந்தை பிறந்தோடனே அவள் வழக்கம் போல் கங்கை எடுத்துகிட்டு புறப்பட்டோன்னே பெண்ணே நெல், இந்த குழந்தைய நான் இறக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே என்னுடைய செயலுக்கு நீங்கள் காரணம் கேட்டீங்க, அதனால் நான் உங்களை விட்டு பிரிகிறேன், பரவாயில்ல, ஏன் இந்த 7 குழந்தைய கொண்டேன்னு எனக்கு முதல்ல சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோன்னே கங்கை வந்து சொல்லுவாங்க தன்னுடைய கதையை. நான் அந்த மாதிரி ஒரு சாபத்தினால வந்தேன், அப்படி அது என்ன நம்ம சொல்லியிருக்கங்கிறனால மேசத்தில் நம்ம சொல்லியிருக்கனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ அந்த கங்கை சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு சாபத்தினால, இந்திரனுடைய சாபத்தினால நான் வந்தேன். வர்ற வழியில் வந்து 8 அஷ்டவசுக்களை சந்தித்தேன். அதில் அவங்க எல்லாருமே ஒரு தவறை பண்ணிவிட்டு வந்ததுனால அவங்களுக்கெல்லாம் சாப மோச்சனம் நான் கொடுக்குறேங்கிறதுக்காக 7 பேரை நான் வந்து தண்ணியில் விட்டுட்டேன். இந்த 8வது நபர் நீங்கள் சொல்லலைனாலும் நான் அவனை கொல்ல மாட்டேன், ரொம்ப காலம் இருந்து வாழக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அதனால் நான் இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் உங்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, நான் உங்களை விட்டு நான் பிரிகிறேன்.
இந்த குழந்தைய நான் வந்து வளர்த்து நான் வந்து உரிய காலத்தில் உங்களோட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்கை போய்டுவான். போனவுடனே இது வரைக்கும் இருந்த சுகமும் போச்சு, பிள்ளையும் கூட்டு போயிட்டாலே அப்படின்னு இப்போது அவர் வருத்தத்தில் இப்படியே நாட்கள் ஓடுது. நாட்கள் ஓடவுடனே இப்போ மறுபடியும் அதே கங்கை கரை ஓரமாக அப்படியே உலாவ போகிறாரு வருத்தத்தோடு. அங்கே ஒருத்தன் வந்து அம்பு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அம்பு போட்டுக்கிறான்னா எப்படி போகிறான்னா, கங்கை நதி ஓடுறதை வந்து தடுக்கிறான். தடுத்து அணை போடுற மாதிரி அம்புலேயும் அணை போடுறான். அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்றான், திரும்ப அம்பு போடுறான். இப்படி அவன் பண்ணிக்கிட்ட பார்த்தோன்னா இவர் என்ன பண்ணுறாரு, யாரப்பா நீ அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர் தேவவர்தன், கங்கையினுடைய மைந்தன் அப்படின்னா இவருக்கு புரிஞ்சு போட. இப்போ கங்கை வருவாங்க, இவன் தான் உங்களுடைய மகன் தேவவர்தன் பேர் கொடுத்துருக்கேன், இவனுக்கு சகல வித்தைகளையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் யார் லெஜண்டோ அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இப்போ கங்கை வந்து இந்த தேவவர்தனை ஒப்படைச்சிடுறாங்க. தேவவர்தன் வந்துட்டார். ஆமாம், நம்ம ரொம்ப தூரம் உள்ள மகாபாரத்துலேயே வந்துட்டோம். ஓகே, இப்போ ஜோதிடத்துக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ இவங்க விசாக நட்சத்திரோட ஆரம்பத்தில் கல்வி நிலை எப்படி இருக்கும்? விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம்ங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரியாக இவங்க சித்திரை மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு தசை தான் அவங்களுக்கு தொடக்கமே வந்துடும். அப்படி தொடக்கமாக வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த துலாம் லக்னத்துக்கு இது பகை நட்சத்திரம், அது 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்படிங்கும்போது இவங்க வந்து இந்த தேவையில்லாத சுயகௌரவம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஆளாயிடுவாங்க. அப்போ குரு தசையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் உங்களுடைய கல்வி சிறப்பு கம்மி தான். தேவையில்லாமல் மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்கு பிறகு வந்து வரக்கூடிய சனி திசை தான் இவங்களுக்கு யோக திசையாக மாறும். அங்கேருந்து கஷ்டகாலமே இல்லை இவங்களுக்கு. எது வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி திசை 19 வருடம், அதுக்கப்புறம் புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம்னு கிட்டத்தட்ட 65 வருஷம் கிட்டத்தட்ட கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. சௌரியங்களை நிறையா அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பாருங்கள், சின்ன வயசுல வீடு நில வாகன யோகத்தை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ சனி திசை வந்தவனையே இவங்களுக்கு வீடு நில வாகன யோகத்தை சின்ன வயசுலேயே கொடுத்துரும். படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ எது இருக்கிறதோ இல்லையோ, சிறப்பான வாழ்க்கைக்கு முன்னோர்கள் தேடி வைத்த சொத்துக்கள் அடையக்கூடியவங்களாக, முன்னோர்களால் பயனடையக்கூடியவங்களாக, தாயாரினால் பயனடையக்கூடியவங்களாக, அந்த மாதிரிலாம் நிறைய இவங்களுக்கு ரொம்ப சௌரியமான வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அப்போ படிப்புங்கிறது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு கல்வி நிலை இவங்களுக்கு தொந்தரவு இல்லை தான். ஏன்னா 16 வயசுங்கும்போது ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு ஆவரேஜாவது படிப்பாங்க. ஆமாம், படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்வி நிலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் கல்வி நிலை சிறப்பு தான் விசாகத்தில் பிறந்தவங்க. ஓகே, வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? இவங்க வேலை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியாக போவாங்க. பிறரை வைத்து வேலை வாங்கக்கூடியவங்களாக சொல்லப்படுது. ஏன்னா குருத்தன்மையுடையவங்களாக இருக்காங்க இல்லைங்களா. சூப்பர்வைசர், இன்சார்ஜ், பெரிய மேனேஜரு, அரசியல்வாதி முதற்கொண்டு அரசியல் ஈடுபாடு, அரசியலில் முக்கியமான நபர்களாக, தொழில் அதிபர்களாக. ஏன்னா இவங்க வேலை செய்கிறவங்க இல்லை, தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரியாக ஒரு உயர்ந்த பொசிஷனில் தான் பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க. மதிப்பு மரியாதைகள் எல்லாம் இவங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. மத்திய வயதுக்கு பிறகு இவங்க ரொம்ப சௌரியமான வாழ்க்கை தான், அப்படி தான் இருக்குது. அதனால் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்த பொசிஷனில் தான் அவங்க இருப்பாங்க. அல்லது சுய தொழில், அவ்வளோதான் இருப்பாங்க. சரி, இவங்களுடைய நட்பு எப்படி சார் இருக்கும்? எந்த நட்சத்திரத்தோட நட்பாக இருந்தால்? இல்லை, இவங்க தனித்துவமாக இருக்கிறாள், தனிமையை விரும்புகிறவங்க, அதிகமாக நட்பு இருக்காது உங்களுக்கு. காரணம் வந்து இதே தான், அந்த சுய கௌரவங்கிறது. அதாவது சில பேர் வந்து சுய கௌரவமாக இருக்கிறது பெருமையாக இருக்கும். இவங்க வந்து சுய கௌரவம்னா இவங்களுக்கு ஒவ்வாத விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவர் ஏன் இவ்வளோ சுய கௌரவமாக இருக்கிறாரு, ஆனால் ஒரு ஒவ்வாத விஷயங்கள் மேலே ஒரு தனித்துவமாக இவங்க இருப்பாங்கங்கிறதான் நமக்கு பார்க்கும்போது தெரியும்.
இவர் தேவையில்லாமல் வந்து கர்வப்பட்டுக்கிறாரு, பெருமைப்பட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு தோணும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது. ஆகையினால் நட்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப அதாவது டீப்பான நட்பு கிடையாது, மேம்போக்கான நட்பு தான் இவங்களுக்கு இருக்கும். துலாத்துக்கு எப்பவுமே அப்படி தான். ஆமாம், துலாத்துக்கு பொதுவாகவே அதுவும் இது விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறனால அது இன்னும் வந்து விலகுதல் அதிகமாக தான் இருக்கும். ஒரு தனித்துவம் இருக்குது அவங்ககிட்ட. உங்களுக்கு எந்த நட்சத்திரம் சார் ஒத்து வரும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நட்சத்திரம் அவங்களுக்கு? அதே மாரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா இவங்களுக்கு மகரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க, கும்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. மகரத்தில் இருக்க நட்சத்திரங்கள், கும்பத்தில் இருக்க நட்சத்திரங்கள், மிதுனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்க தான். அதான் மிதுன லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இப்படி வச்சுக்கோமே. இவங்கெல்லாம் பெரும்பாலும் அதாவது இவங்களோட இருக்க நட்பில் இவங்க முக்கியமானவங்களாக இருப்பாங்க.